with a lot on my mind. I'm looking for me a woman, but she's mighty hard to find. Lord, ask my country cousin. சும்மா சொல்லுன்னு இருக்காள, என்ன தூக்கிடலாமா? பெட்ரோல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம்டா. வண்டி ஏறுறா, முதல்ல அவளை ஃபாலோ பண்ணலாம். நினச்சபடி வேலை கிடைச்சிடுச்சு. எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுக்கு நீ தான் துணையாக இருக்கணும். குட் மார்னிங். என்னடா அவ குழந்தை ஏத்துறா? விட்றா, போகிற வழியில் பார்த்துக்கலாம். உட்காரு. பாய் சொல்லு. பாய் டீச்சர். ஆம்புலன்ஸ்க்கு போன போறா. அதெல்லாம் ஒண்ணு வேணா, நம்ம மட்டும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம். சரி சரி தூள பசங்கள நான் வண்டி ஏறலாம். ஒண்ணு இல்லம்மா, சீக்கிரம் நாங்க பாத்துக்குறோம். தூரத்தாடா. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு வந்து உள்ள உட்காருங்க. உட்காருங்க. சீக்கிரம் வண்டி ஏறா. டேய் மச்சான், வண்டி ஏறு. மீரா 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 ஹாஸ்பிடல் போகாம எங்கடா போறீங்க? என்னடா சத்தம்? இந்த புள்ளையத்துக்கு வெளில போறான். மதுரையில நடக்கிற 10 ஆக்சிடென்ட்ல 2 ஆக்சிடென்ட் நாங்க பண்றது தாண்டி. சும்மா கத்தாத. ஆக்சிடென்ட் பண்ணதே உன்னை தூக்க தாண்டி. எனக்கு சந்துரு, டேய் ஏன்டா அழுவுறீங்க? என்னாச்சு? பாப்பா 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 யோ, என்ன ஆச்சு? பாப்பா பாப்பா கண்ணு தோறு. பாப்பா 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 பாப்பா. டேய் மீராக்கு என்ன ஆச்சு? எப்படா? வச்சு சுகர பத்தியா? மாப்ள குட்டி சமத்தியா இருக்காளடா. ஆமாண்டா. யாரு? சிஸ்டரா? ஃப்ரெண்டா? யாரு? கேக்குறாள சொல்லண்டி. என் ஸ்டூடண்ட். அவளை வர சொல்லு. அவ வந்தா நீ போயிடலாம். வர சொல்லுமா. வர சொல்றேன்ல. அண்ணே, செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட் எப்படின்னு போகணும்? நேரா போய் ரைட்ல போமா. தேங்க்ஸ். யாரா நீ? ஏய், கேக்குறான்ல, சொல்றா. என்னடா அவன்? ஏன்டா இப்படி பண்ணீங்க? சொல்லு. உடனே சீக்கிரம் கிளம்பி வாங்க முதலாளி. என்னாச்சுடா?
மீரா டாக்டர் ஆகணும், நானும் அவ கூட இருக்கணுன்றதுக்காக தான் ஆம்புலன்ஸ் டிரைவர் வேலைக்கே சேர்ந்தேன். ஆனால் சேர்ந்த அன்னைக்கே 3 கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போவேன்னு நினைக்கல. தப்பெல்லாம் அவங்க மேலே இருந்ததால் யாரும் சாட்சி சொல்ல வரல. அதனால் குறைஞ்சபட்சம் தண்டனை தான் கிடைச்சிது. அங்கே தான் எனக்கு ஒரு பெரியவர் சமையல் கற்றுக் கொடுத்தார். வெளியில் வந்து தான் முருகன் இவங்களெல்லாம் சந்தித்தேன். அப்புறம் தான் இவங்க கூட சமையல் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். எல்லாத்தையும் மறந்து நிம்மதியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன். இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. மீறி வந்துச்சுன்னா நான் இருக்கேன். சரவணா, சொல்லுங்கண்ணே. காசியை மதுரை அண்ணாச்சி போட்டான். என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாம் சரவணா, காசி உனக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னாப்புல இல்லை, அதனால் அவனை முடிச்சிட்டான். எங்கண்ணே? எப்போ? எந்த பாலத்தில் வச்சு மண்ணாவை நீ அடிச்சியோ அதே பாலத்தில் வச்சு அவனை போட்டான். எங்கடா அவன்? யாரு? நான் யாரை தேடுறேன்னு உனக்கு தெரியும், எதுக்காக தேடுறேன்னு உனக்கு தெரியும். சொல்லு, எங்க அவன்? சொல்றா. சொல்ல மாட்டேன். அவன் எப்போ மண்ணா அடிச்சானோ அப்பயே எனக்கு வேண்டப்பட்டவனாயிட்டான். விதை போட்ட மாதிரி ஒவ்வொருத்தனா எங்கேந்திரா முளைக்கிறீங்க? கொடுங்க. கண்டிப்பாக அண்ணாச்சி என்ன மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்கிற யாரையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டான். அதனால தான். இல்லை சரவணா, சொந்த ஊரை விட்டு திருட்டுத்தனமாக போக வேண்டியது. அடுத்த வாரம் ஐஸ்வர்யாவுக்கு எக்ஸாம். இந்த நேரத்தில் இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சேனே, கஷ்டமாக இருக்குப்பா. இல்லை சார், உங்கள் யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் கொஞ்ச நாளைக்கு உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருக்க சொல்கிறேன். ஏன்பா இங்க இருந்தா பிரச்சனைன்னு சொல்றேன், நீயும் எங்களோடய வந்துரு. இல்லைம்மா, நான் எங்கே இருந்தாலும் அவங்க என்னை தேடிட்டு வருவாங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. கிளம்புங்க சார். சரி, கிளம்புறேன்ப்பா. இந்த வருஷம் பரீட்சை எழுதலைன்னு கவலைப்படாத, கண்டிப்பாக அடுத்த வருஷம் எழுதிடலாம். நீ தைரியமாக ஐஸ்வர்யா, நீ நினைச்சது எல்லாமே நடக்கும். பிரச்சனை முடிஞ்சோடனே நானே உன்னை கூட்டிகிட்டு வந்துடுறேன். நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிறியா? என்ன முழிக்கிற? ஏ குண்டா, என் வீட்ல உட்காந்து விடிய விடிய சாப்பிட்டல, இப்ப வீட்டுக்கு வந்திருக்க, சாப்பிட்டு என்ன கூட கேட்க மாட்டேங்கிற? சாப்பிட்றீங்களா? போய் டிஃபன் ரெடி பண்ற. நீ ஏன் சும்மா நிக்கிற? போய் புக்ஸ் எடுத்துட்டு வா, எக்ஸாம்க்கு படிக்கணும்ல. நீ ஏன் அவனை பாக்குற? படிக்க இடத்த ரெடி பண்ணு போ. ட்ரெயின் மாதிரி ஏறிட்டேன்னு ஃபோன் பண்ணிச்சு, அதான் போய் கூட்டிட்டு வந்தேன். மதுரை ஜெயிலுக்குள்ளே அவனை நான் காலி பண்ண வேண்டியது. எப்படியோ தப்பிச்சிட்டான். இங்கிருந்தும் அவன் ஓடுறதுக்குள்ள
எனக்கு அந்த சரவணன் வேணும். அவன் மேல உங்களுக்கு எந்த அளவு கோவம் இருக்கோ அதே அளவு கோவம் தான் எனக்கும் இருக்கு. அவனை உங்க கண்ணு முன்னாடியே கொல்றான் அண்ணாச்சி. சொல்லாத மன்னா, செய். ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணாச்சி. கல்யாணத்துக்கு பொண்ணு கேட்க போகும்போதே ஆயும் அப்பனும் பொண்ணு படிக்கணும்னு அனுப்புனாங்க. நானும் அக்கம் பக்கத்தில் விசாரிச்சு பார்த்தேன். அது அப்புறம் நல்லா படிக்குமா அண்ணாச்சி? அது என்னமோ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கணுமா, டாக்டர் ஆகணுமா, ஏழை பழையங்களுக்கெல்லாம் உதவி பண்ணணுமா. இவெல்லாம் டாக்டர் ஆகலாம், நீ எவன் தான். ஆனால் ஒன்று அண்ணாச்சி, அந்த பிள்ளையோடைய லட்சியம் இப்போ நமக்கு ரொம்ப முக்கியம். என்னம்மா சொல்ற? டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வாங்கின பொண்ணு உயிரே போனாலும் பரவாயில்லன்னு எக்ஸாம் எழுத வருவா. கூட அவனும் வருவான்ல. வருவான் அண்ணாச்சி. தூக்குறோம் அண்ணாச்சி. உங்க கையால மச்சான் கல்யாணத்தையும் அவன் கதையை முடிச்சுட்டு போங்க அண்ணாச்சி. முடிக்கிறோம். இந்த காம்ப்ளெக்ஸுக்கு பார்க்கிங் கேட்டு தான் உங்ககிட்ட வந்தேன். இப்போ நீங்க சொன்னது மட்டும் நடந்துச்சுன்னா இந்த காம்ப்ளெக்ஸே உங்களுக்கு தான். டேய், எல்லாம் அந்த பொண்ணோட போட்டோ மொபைல்ல ஏத்திட்டு ஸ்கூலுக்கு கிளம்புங்கடா. அண்ணா அண்ணாச்சி சொன்ன மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸ் குத்துறானே. அடி பொண்ணு தூக்குற அந்த காம்ப்ளெக்ஸ் கிடைக்காதானே? என்னடா பண்றது? ஹேய், தட் இஸ் ஈஸி மேன். அண்ணா பொண்ணோட வரணும். அண்ணாச்சி சொன்னதை கேட்டல்ல? கன்ஃபார்ம். பொண்ணோட வரணும். கன்ஃபார்ம். போற ஸ்பீட பார்த்தா காம்ப்ளெக்ஸ் கன்ஃபார்ம். முதல்ல பேரை மாத்தி பெயிண்ட் அடிக்கணும். டாடி மம்மி வீட்டில் இல்ல, கடை போட யாரும் இல்ல, விளையாடு போமா உள்ள வில்லாடா. டேய், முதல்ல இந்த புள்ளையோட அட்ரஸை வாங்கினேன்டா. எப்ப பார்த்தாலும் வீட்டுல அம்மா அப்பா இல்லன்னு சொல்லிக்கிட்டே இருக்காடா. இவளோட அட்ரஸை வாங்கி வாயை முட்டு சும்மா வாடா. ஒன்ன தரத விட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? வாடா. மச்சான், பொண்ணுங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. உஷாராயிரு, மிஸ் ஆகிடக்கூடாது. ஓகே. மச்சான் எப்படி கண்டுபிடிச்சதாண்டா? உண்மை காதல் இல்ல சித்தப்பு. எதுக்கு வந்திருக்கோம்? என்னடா பாட்டு பாடிட்டு இருக்க? நம்ம மேல யாருக்கு டவுட் வரக்கூடாது தான் ஹாப்பி மூட்ல பாடிட்டு இருக்கேன். ஆம்பளைக்கும் பம்பாலைக்கும் அவசரம், எக்ஸாமுக்கு அவசரம். அதரே பாரு. ஹலோ அண்ணா, மேக்ஸிமம் எல்லா பொண்ணுங்களும் எக்ஸாம் எழுத உள்ளே போயிட்டு இருக்காங்க. ஆனால் அவனுங்களும் அந்த பொண்ணையை மட்டும் காணண்ணே. எப்படியாவது கண்டுபிடிச்சிருந்தேன். ஓகேண்ணே. மச்சான், அந்த பொண்ணை தேடிடாம இவ்வளவு தூரம் வந்துட்டுடா. ஆனா அந்த பொண்ணை நம்ம குரூப் தூக்குறோம்டா. அதான்டா நம்ம கத்து. அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி ஆகணும்டா. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நானும் ஸ்டூடெண்ட் மாதிரி உள்ளே போய் பிரின்ஸ்பாலை கரெக்ட் பண்ணி அந்த பொண்ணோட ஃபுல் டீட்டெயில் வாங்கி வரேன். என்ன சொல்றீங்க? இவன்லாம் ஸ்டூடெண்ட் தான், எவனாவது நம்பவானாடா? ஏன் மச்சி, அவன் தான் இங்கிலீஷ் நல்லா பேசல, இவனே அனுப்பலாம்டா. சூப்பரா மச்சி, கை குறா. டேய், நீ டை குறா. ஐயோ, கேட்டவனே கொடுத்துட்டானுங்களே. இது எப்படி காட்டுறது தெரியல. அம்மா எப்படிமா காட்டுறது? எப்படிமா காட்டுறது? ஓகே, யூ கேன் டு தட். சார் குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், ஆக்சுவலி ஐஸ்வர்யா எக்ஸாம் எழுத வராங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள மீட் பண்ணி டாக் பண்ணலான்னு வந்தேன். பட் ஐ ஷுட் நோ கம் சார். அச்சா, நீ சொன்ன மாதிரி நம்மளால கலக்குறான்டா. எனி ப்ராப்ளம்? எவனுங்கன்னு தெரியல, களவாணி பய கும்பல் ஐஸ்வர்யாவை பறிச்சது உடனே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. துரத்தனம் குடும்பத்துல ஒருத்தர் சிக்கனா கூட சரி, கொலை பண்ணாம விட மாட்டேன். யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. அம்மாவை திட்டுறானே, பயங்கரமா ஒன்று சொல்றான். ஆனா என்ன சொல்றான்னு தான் புரிய மாட்டேங்குது. கஷ்டப்பட்ட பசங்களை படிக்க வச்சா பின்னாடி சுத்தி திருவீங்களா? சாரி, டென்ஷன்ல சின்னதா எமோஷனல் ஆயிட்டேன். சின்னதாவா? சொல்லுங்க, ஐஸ்வர்யா உங்களுக்கு என்ன வேணும்? சார், நான் ஐஸ்வர்யா கிளாஸ்மேட் சார். சார், சின்ன வயசுல 5th ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட்ல ஒன்னா படிச்சேன் சார். எந்த ஊர்ல? ஊட்டி சார். ஊட்டிலையா? ஊட்டி தான் சார். ஓஹோ. குட் மார்னிங் சார். சாமி வணக்கம் ஜி. அவங்க நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட் சார். ஆமா சார். மொகரைய பார்த்தா கான்வென்ட்ல படிச்ச மாதிரியே நான் அப்பவே சொன்னேன், கேட்டிங்களாடா? ஏறுடா வண்டியில. ஏய் வாட்ச்மேன், புடி புடி புடி. ஏமா ஓடிங்கன்னு மகர எல்மா தொடர்பு நடிடா. நின்னு அடி வாங்கி நானும் புடிச்சா போடி. இவனை ஏன்டா மச்சான் அனுப்பிச்சீங்க? நம்ம செட்லயே அவன் தான் மச்சான் நல்லா இங்கிலீஷ் பேசுவான். என்னடா இங்கிலீஷ் பேசுறான்? மைக்கை ஸ்டார்ட் பண்ணு, போனை ஆன் பண்ணு, தாத்தா டெத்துங்கறான்டா. இதெல்லாம் ஒரு இங்கிலீஷாடா? நானே பேசுவேன்டா. இப்ப கூட பாரு மச்சான். ஸ்டாப் ஸ்டாப். சொல்லல இங்கிலீஷ். டேய் நித்துடா. டேய் ஆமாடா மச்சான், நீ வண்டி நிறுத்தாதடா. போடா போடா போயிட்டே. ஓ
இல்லைண்ணா அதான் நம்ம காம்ப்ளெக்ஸ். அண்ணா அந்த பொண்ணு எக்ஸாம் எழுத வரவே இல்லைண்ணா. நமக்கு பயந்து அந்த சமயக்கார பைய அந்த பொண்ணை கூட்டிட்டு ஓடிட்டானே. அது மட்டும் இல்லை, நாங்களும் பார்த்தோம் அந்த பொண்ணு எக்ஸாம் எழுத வரவே இல்லைண்ணா. சட்டையாண்ட கிழிஞ்சிருக்குது. ஏரியாவில் சண்டை, அதான் சட்டை கிழிஞ்சிச்சு. என்னது அண்ணா இதாண்ணா முக்கியம். அந்த பொண்ணு எக்ஸாம் எழுத வரவே இல்லைண்ணா. எவன்டா சொன்னா எழுதலன்னு? அவன் அந்த ஸ்கூல்ல எழுதல மாமா, வேற ஸ்கூல்ல எழுதிருக்கா. வேற ஸ்கூல்லையா? பேப்பர்ல வந்திருக்கு பாரு மாமா. டேய் இத பண்றா. ஆ கா பா யா நானே இங்கிலீஷ் பேப்பர் இருந்தா படிச்சு சொல்லிருப்பேன் தெரியுமா? போட்டனா மூஞ்சி. சொல்லுங்க நாச்சி. என்ன நடக்குது மன்னா? அவங்க எங்க வருவாங்க இடத்த பிடிச்சாச்சு நாச்சி. நாளைக்கு 2 பேரும் நம்ம கையில இருப்பாங்க. நாளைக்கு மிஸ் ஆச்சு ஆகாதா நாச்சி. இது உங்க பிரச்சனை மட்டும் இல்ல, எங்க பிரச்சனையும் தான். நான் மதுரைக்கு திரும்பி போறதுக்குள்ள அவன் எனக்கு வேணும். அவனை விட மட்டும் மாட்டான் நாச்சி. மாமா நம்ம மான மரியாதையை நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுலயும் அவனை தூக்குறதுலயும் தான் இருக்கு. கவலைப்படாத மாப்ள. ஏய் சொல்லுங்க. பொண்ணு நாளைக்கு எந்த ஸ்கூல்ல பரீட்சை எழுத வரும் தெரியும்ல? செஞ்சான் ஸ்கூல்ண்ணே. நாளைக்கு எல்லாரும் போறீங்க, பொண்ணை தூக்குறீங்க. அண்ணா படிக்கிற அந்த பொண்ணுக்கு பாடத்தை நான் கத்து கொடுக்குறேன். உன் தம்பி 7 இயர்ஸ் பிளஸிங் பண்ணி அனுப்புனேன். காம்ப்ளெக்ஸ் கன்ஃபார்ம்ண்ணே. கன்ஃபார்ம். தலைவா உன் செல்ல ஒரு போட்டோ எடுத்துக்க, காம்ப்ளெக்ஸ்ல மாட்டறதுக்கு. டேய் முதல்ல பொண்ணை தூக்குற வழியா பாறா. அண்ணா பொண்ணை தூக்குறோம், காம்ப்ளெக்ஸை கன்ஃபார்ம் பண்றோம். பாய்ஸ் கம் ஆன். ஆமாண்ணே. கவலைப்படாத மாப்ள. பசங்க போற ஸ்பீட்ல பொண்ணோட தான் வருவானுங்க. உன் கல்யாணத்தை நம்ம காம்ப்ளெக்ஸ்ல தான் வைக்கிறோம்.